பார்த்து வருகிறோம். பாஜக எம்எல்ஏவும் கோவை வடக்கு தொகுதி வேட்பாளருமான வானதி சீனிவாசனுக்கு ஐசியூவில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்கள். சிவரஞ்சனி, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தற்பொழுது கோவை வடக்கு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த 4 தினங்களாக தீவிரமான பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் பிரச்சாரத்தின் பொழுது திடீரென அவருக்கு கால்வலி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த காலில் வீக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் KMCH மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றார். கால்வலி காரணமாக அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு 2 நாட்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் காரணமாக அவருக்கு திடீரென அலர்ஜி ஏற்பட்டு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது அவரது உடல்நிலை குறித்து KMCH மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் வானதி சீனிவாசனது உடல்நிலை நல்ல முன்னேற்றத்துடன் இருப்பதாகவும் அவர் உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அவர் தொடர்ச்சியாக இன்னும் 3 முதல் 4 நாட்கள் வரை தொடர்ச்சியாக சிகிச்சை எடுக்கப்பட வேண்டியிருக்கும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அனைத்து வேட்பாளர்களும் தீவிரமாக பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வானதி சீனிவாசன் பிரச்சாரம் நேற்று பிற்பகல் முதல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 4 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அடுத்தடுத்து பிரச்சாரங்களில் வானதி சீனிவாசன் கலந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. இந்நிலையில் வானதி சீனிவாசனுக்காக அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தீவிரமாக வடக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.